ரோடெக்ஸ் எனப்படும் சாலை வரி வாகன காப்புறுதி இல்லாத காரணத்தினால் ஓப்ஸ் லக்ஸரி என்ற ஒரு நடவடிக்கையின் கீழ் கிட்டத்தட்ட 10 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 38 சொகுசு கார்களை பினாங்கு சாலை போக்குவரத்து இலாகா பறிமுதல் செய்தது. கடந்த ஜூன் மாதத்தில் இருந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த நடவடிக்கையானது சாலை விதிகளை மீறி பயன்படுத்தப்பட்ட சொகுசு வாகனங்கள் மீது குறிவைக்கப்பட்டது என்று பினாங்கு ஜேபிஜே இயக்குனர் ஜுல்கிஃப்லி இஸ்மாயில் கூறினார். இவற்றின் உரிமையாளர்கள், நிறுவன உரிமையாளர்கள், கார்ப்பரேட் தொழிலதிபர்கள், டத்தோ அந்தஸ்து கொண்ட தொழிலதிபர்கள், டாக்டர்கள், தனிநபர்கள் ஆகியோர் உள்ளனர். தேசிய வருமானத்தில் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் அதைவிட முக்கியமானது, சாலைகளில் பயணிக்கும் போது விபத்துக்கள் நிகழ்ந்தால் மற்ற வாகன ஓட்டிகளை அது வெகுவாக பாதிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.